இருக்கிறவர்களே, நல்ல கவனிங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி திராட்சரசமும் பாலும் கொடுங்கள். ஆமென். மூணாவது வசனம் படிச்சாங்களா? மூணாவது படிங்க. ஒன்னாவது ரெண்டாவது படிங்கப்பா. நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக, நல்ல கவனிங்க, அப்பம் இல்லாததுக்காக பணத்துக்காகவும் திருப்தி செய்யாத எல்லா விதமான பொருள்களுக்காகவும் நீங்கள் படுகிற அந்த பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். வீணா எனத்துக்கு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காத பொருள்களுக்காக நீங்க வீணா ஏனத்துக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்க. அந்த நேரத்துல ஆலயத்துக்கு போங்க, இப்படிப்பட்ட ஜப கூடாரத்துக்கு வாங்க. இதனாலதான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஜப கூடாரங்களுக்கு தியானம் பண்ண அழைக்கிறார். அடுத்த வசனம், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, நீங்கள் எனக்கு கவனமாய் நான் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தோடு கூட புரிந்து கொண்டு சாப்பிடுங்கள், நல்ல காரியங்களை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பொறுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாயிருக்கும். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் கவனமாய் கேட்கிறோமோ, ஜாக்கிரதையாய் கேட்கிறோமோ, எச்சரிக்கை உள்ளவர்களாய் பயத்தோடு பக்தியோடு கூட நாம கேட்கிறோமோ, இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தத்தை நாம புரிந்து கொள்ளலாம். இந்த வார்த்தை ஏன் சொன்னாரு? நான் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த யோவான் 19வது அதிகாரத்துக்கு பின்னால அந்த 28வது வசனத்துக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தை ஆண்டவர் ஏன் சொன்னார்? நீ போ அப்படின்னு சொன்னார் இல்லையா? நான் உன்னை சுகமாக்குவேன். அதுக்கு முன்னால என்ன நடந்தது? முன்னாடி பின்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த ஆத்துமா தாகத்தோடு கூட தான் நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அதனால தான் பாருங்க, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படிக்கு நான் காத்திருக்கிறேன், என் அண்டை வாருங்கள். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உங்களுக்கு ரெஸ்ட் இன் பீஸை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே ஏசாயா 44ல 1 to 3 படிக்கிறாங்க பாருங்க. இங்கிலீஷ்ல படிக்கலாம், தமிழ்ல படிக்கலாம். அங்கே ஆண்டவர் பாருங்க, ஆவியின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை நாம் ஆத்தும தாகத்தோடு கூட ஆண்டவர் அண்டை வரும்போது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் சந்தானத்திற்கும் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருகிறார். ஐசாயா 44ல 1 படிங்க, 2 படிங்க, 3 படிங்க. The Lord is the only God. The Lord says, listen now, Israel my servant, my chosen people, the descendants of Jacob. I am the Lord who created you from the time you were born. I have helped you. Do not be afraid. You are my servant. For I will pour water on him who is thirsty, on your descendants, and my blessing on your offspring. ஆமாண்பாங்களே, ஏசாயா 44வது அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை உங்களையும் நம்மையும் எவ்வளவு உரிமையோடு கூட அழைத்து நமக்கு கொடுக்கிற ஆவின் அபிஷேகம், நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கொடுக்கிற வார்த்தைகள் என்ன சொல்றார் பாருங்க. இப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபே, எப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நீங்களும் நானும் தான். அன்றைக்கு அவங்க, இன்றைக்கு முன்குறிக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தோய்க்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், இஸ்ரவேலே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உனக்கு சொல்லுகிறதாவது. அடுத்த வசனம் படிங்க. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, ஊழியக்காரனே, பயப்படாதே. அல்லேலூயா.
இதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்றாரு பாருங்க, படிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல், நல்லா படிங்க, உன்னுடைய சந்ததியின் மேலும் என் ஆவியும் என் சந்தானத்தின் மேல், உன்னுடைய சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும். உன் சந்ததினா யாரு? நெக்ஸ்ட் நமக்கு அடுத்து வருகிற பிள்ளைகள். சந்தானம் யாரு? நமக்கு வருகிற ஒவ்வொரு பேரு பேத்தி பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும். அல்லேலூயா. உங்கள் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். யாருக்கு? தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் அண்டை வாங்க, ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வாங்க, ஊற்றுண்ட தண்ணீர் அண்டைக்கு வாங்க. தாகமே வராத தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன், ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமன்பார்களே, ஆகவேதான் ஆண்டவர் சிலுவையிலிருந்து தாகமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆத்துமா தாகத்தோடு கூட சொன்னார். ஆத்துமா தாகத்தோடு கூட ஒரு காரியம் பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். சமாரியா பெண்ணிடத்துல தேவன் இயேசு வந்து பேசினார். அல்லேலூயா. மத்தியான வேளையில, காலையில வரல, சாயங்காலம் வரல, மத்தியான வேளையில ஆண்டவர் சமாரியாவுக்கு வந்து அந்த மத்தியான வேளையில யாக்கோபை வெட்டின அந்த கிணற்றண்டை வந்து அவர் உட்கார்ந்தார். அங்கே சமாரியா பெண் தண்ணீர் எடுக்க வந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து கடைசி 42வது வசனம் வரைக்கும் ஒரு பெரிய உரையாடலே வருது. அவங்க ரெண்டு பேர் மத்தியத்துல ஒரு பெரிய உரையாடல் வந்து அவருடைய கண்களை திறக்கிற வரைக்கும், அவள் அறிந்து புரிந்து கொள்கிற வரைக்கும், அந்த ஆத்தும தாகத்தை தீர்க்கிற தண்ணீரை அவளுக்கு கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் இயேசு அவளோடு கூட பேசினார். அங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன? தாகத்துக்கு தண்ணீர் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்ணிடத்துல 7 விதமான குணநலன்கள் இருந்தது. நல்ல தெரிஞ்ச குணநலன். முதல் காரியம் என்ன? ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவங்க எந்த ஜாதியார், எந்த குலத்தார், எந்த பாஷைக்காரர், பேசுகிறவர், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அறிந்திருந்தவர். ஆகவேதான் தண்ணீர் கேட்டவுடனே ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவர் இயேசுதான் பேசுகிறார், மெசியா தான் பேசுகிறார் என்று சொல்லி அறியாமல் அவர் சொல்கிறார்கள், நீர் யூதரா இருக்க சமாரியா பெண்களிடத்துல நீர் வந்து சமாரியரிடத்துல வந்து தண்ணீருக்கு தாகத்துக்கு என்று கேட்கலாமா? பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். இவ்வளவுலாம் அறிந்த அவளுக்கு வாழ தெரியாதே போயிட்டான். ஆமன் பாவங்களே, பாவத்துல வாழ்ந்தான். சமாரியரிடத்துல யாரும் வரவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அதாவது ஒரு ஊருக்கு நம்ம இங்கிருந்து நம்ம பெத்லகேமுக்கோ எங்கே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, இந்த சமாரிய தேசத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சீக்கிரமா போயிடலாம். யாரும் அவ்வளவு சீக்கிரம் யூத ஜனங்கள் யாரும் வந்து சமாரியா தேசத்துக்குள்ள போக மாட்டாங்க, சமாரியாவரோட கூட பங்கேற்க மாட்டாங்க. அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த சமாரியா தேசத்தை சுத்தி கொண்டு போனாலும் போவாங்க, தவிர அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வாக்கு கௌரவம் ஜாஸ்தி இல்லையா? எப்படி வாக்கு கௌரவம் ஜாஸ்தி, ஒண்ணுமே இல்லைன்னா கூட வாக்கு கௌரவம். அதனால இதுக்குள்ளே நான் ஏமா போனோம், இந்த ஏழை குடிசைக்குள்ளே ஏன் போனோம், தகாதவர்கள் கூட ஏன் போனோம் அப்படின்னு சொல்லி சுத்தி வேணாலும் போவாங்க. சரி, செலவு பண்ணின்னு போவாங்களே, சரி, அவங்களை கூப்பிடவும் மாட்டாங்க, அவங்கள பார்க்கவும் மாட்டாங்க, அவங்கள பேசவே மாட்டாங்க. ஒரு மாதிரி ஏளனமாய் பேசுறவங்க, கேவலமாய் பேசுறவங்க. அப்படியாய் சமாரியரிடத்துல நீர் எங்களோடு கூட பேசலாமா? அல்லேலூயா. அதோடு கூட மாத்திரம் அன்பானவர்களே, அதோடு கூட மாத்திரம் இல்ல. 2வது காரியம் பாருங்க, இந்த கிணறு எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த கிணறை வெட்டினது யாரு? எங்கள் முற்பிதாவாகிய யாக்கோபு வெட்டின கிணறு. அவங்க பிள்ளைகள் எல்லாம் இதுல குடிச்சாங்க, அவர் வளர்த்த மிருக ஜீவன்கள் எல்லாம் இதில் குடித்தது. இப்படிப்பட்ட விசேஷமான கிணறு அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் 3வது வார்த்தை அவர்களிடத்துல பேசுறாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு தாகமே. அல்லேலூயா.
இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே அந்த தண்ணீரை எனக்கு தாங்க ஆண்டவர். ஆண்டவரத்துல உறவாடுகிற விசேஷமான காரியம், இன்னும் அநேக காரியங்களை அவங்க இவ்வளவு சொன்ன அவர்கள் அடுத்து என்ன சொல்றாங்க, மெஸ்ஸியா வருவார் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் தேவனை இந்த மலையில தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த மலை எங்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் கூட நாங்கள் ஆராதிக்கிறோம். பாருங்க, கடவுளை ஆராதிக்கிற அளவுக்கு இந்த மலையில தான் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருந்த அவள் பரிசுத்தமாய் வாழ தெரியல, உண்மையாய் வாழ தெரியல, கடவுளுக்கு பயப்படுகிற வாழ அவளுக்கு தெரியாமலே போனது. எல்லாத்தையும் அறிந்தவர்கள் என்ன அற்புதமான வார்த்தை அவர்கள் சொல்கிறார். இவ்வளவு சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் உன் புருஷனை கூட்டிக் கொண்டு வா. அவள் உண்மையா சொல்றாரு. என்ன சொல்றாரு, எனக்கு புருஷனே கிடையாது. அப்ப இயேசு சொல்றாரு, பாருங்க, நீ சொல்லுகிறது உண்மைதான். இதுவரைக்கும் நீ 5 புருஷனோடு கூட வாழ்ந்தாய், இப்பொழுது இருக்கிறது 6வது புருஷன். அவன் கூட உனக்கு நிரந்தரமானவன் அல்ல. எப்ப உன்னை ஏமாத்திட்டு ஓடுவான்னு உனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை கேட்டவுடனே நீ தீர்க்கதரிசியோ ஒருவேளை மெஸ்ஸியாவோ என்று கூட கேட்டிருக்கலாம். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசி, அந்த மெஸ்ஸியா நான் தான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டவுடனே உடைக்கப்பட்ட அவள் உடைந்த உள்ளத்தோடு கூட ஆத்ம தாகத்தோடு கூட என் வாழ்க்கையின் ரகசியத்தை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாரு, நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சொல்லிவிட்டாரு, என் பாவத்தை மன்னிக்கிறவர் இவர்தான், இவருக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்தோம், எதிர்பார்த்த மெஸ்ஸியா இவர்தான், அல்லேலூயா இவர்தான், இவர்தான் தேவன், இவர்தான் ரட்சகர் என்று அறிந்து அந்த நிமிஷத்திலே பிரியமானவர்களே, அந்த சமாரியா தேசத்திற்கு ஃபுல்லா போய் எல்லாரிடத்திலும் நான் மெஸ்ஸியாவை கண்டேன், நான் மெஸ்ஸியாவோடு கூட பேசினேன், அவர் என் வாழ்க்கையின் ரகசியத்தை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், நீங்களும் வந்து பாருங்க என்று சொல்லி அந்த தேசத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களையும் இயேசுவை அழைத்து வந்தார். அல்லேலூயா. இதான் ஆத்தும தாகம் பண்ணுங்க. நம்ம வீட்டுல ஜெபம் நடக்கும்போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றோமே, எதனால? ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம் இல்லைங்க, உலக பிரகாரமா சொல்லுவாங்க இல்லையா, யாம் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் என்று சொல்லி நம்ம அடைந்த அந்த மகிழ்ச்சி, நாம் அடைந்த அந்த சந்தோஷம், நாம் அடைந்த அந்த ரட்சிப்பு, நாம் அடைந்த அந்த சமாதானம், சந்தோஷம் மற்றவர்களுக்கும் வேணும். இதான் ஆத்துமதாகம். வெறும் நீங்களும் நானும் வந்து ஜெபம் பண்ணிட்டு சும்மா வந்து சாப்பிட்டுட்டு காப்பியோ டீயை குடிச்சிட்டு போறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம வரும்போது ஒருத்தர் நம்ம கூட்டிட்டு வந்தோம்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம், வந்தவர்கள் பாக்கியவான்கள், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, மத்தியான நேரத்துல காலையில வந்தா நிறைய பேர் வந்து கேலி பண்றாங்க, சாயங்காலத்துல வந்து அநேகர் வந்து கேலி பண்றாங்க. யாருமே இல்லாத நேரத்துல சமாரிய பெண் அந்த தண்ணீர் எடுக்க வந்தார். அவள் எதிர்பாராத அந்த மெஸ்ஸியா அங்கே இருந்தான். வாழ்க்கையின் ரகசியத்தை எல்லாவற்றையும் சொன்னார். நான் மெஸ்ஸியாவை பார்த்தேன், அவர் மெஸ்ஸியா தானா, வந்து பாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் வந்து அழைத்து கொண்டு வந்தாங்க. வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவள் சொன்னதனால அல்ல, நாங்கள் மெஸ்ஸியாவை கண்ணார காண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்தோம் என்று சொல்லி எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று பைபிள் சொல்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியான்பானவர்களே. ஆகவேதான் இந்த ஆத்ம தாகத்தோடு தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். சீஷர்கள் எல்லாரும் வராங்க, ஆண்டவரே பசிக்காக அப்பத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அங்க ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், என் பசி தீர்ந்தது, என் தாகம் தீர்ந்தது. ஹல்லேலூயா. சமாரியா பெண் மனம் திரும்பி விட்டார். சமாரியா தேசத்தில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பி விட்டாங்க. அதுக்கு அப்புறம் சமாரியா தேசம் எப்படியானது தெரியுமா? அந்த சமாரியா தேசத்திற்கு தான் பிலிப்பு என்ற ஊழியக்காரர் வந்தார். ஊழியக்காரர் வந்து அவருக்கு 4 பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். இந்த 4 பெண் பிள்ளைகளும் தீர்க்கதரிசியாக இருந்தார்களா. அதுக்கு அப்புறம் அந்த சமாரிய தேசத்திலே பெரிய பெரிய ஆலயங்கள் வந்தது, பெரிய பெரிய மாளிகைகள் வந்தது. சமாரியா தேசத்திலே பிரிப்பு வந்த அந்த நேரத்திலிருந்து அந்த தேசம் முழுவதும் சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, ஆசீர்வாதத்தோடு கூட இருந்தது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமன் பாருங்களே, இந்த ஆத்தும தாகத்தோடு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் இயேசு அன்போடு கூட அழைக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நாம செய்தோம் அப்படின்னு சொன்னா
நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருவார் தெரியுமா? சங்கீதம் 36 அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. Psalms 36:8 word. மிக அருமையான ஒரு வசனம். 2 வசனத்தை பார்த்து நாம எல்லாருமாய் ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணலாம். Psalms 36:8 word. We feast on abundant food you provide. You let us drink from the river of your goodness. ஆமென். சங்கீதம் 36 அதிகாரத்துல 8வது வசனம் என்ன சொல்லுது? உமது ஆலயத்தில் உள்ள நல்ல கவனிங்க. உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் சம்பூர்ணத்தினால, அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்குது? சம்பூர்ணம் இருக்குதுங்க. ஃபுல்ஃபில் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல தான் திருப்தி இருக்கிறது. உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலும் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. பத்தியா, வேற எங்க போனாலும் திருப்தி கிடையாதுங்க. உமது பேரின்ப நதியினால் உம்முடைய பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. இதனால தான் ஜெபக்கூடத்துக்கு வர வைக்கிறது. இதனால தான் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்றது. இதுக்கு தான் ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்றது. அதுதான் வரும்போதே பைபிளை கொண்டு வாங்க, பாட்டு பாடுங்க, துதிங்க, ஆராதனை செய்யுங்க, நன்றி சொல்லுங்க. அதனால தான் இங்க பாடப்பட்டது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய ஆலயத்திலே பரிபூர்ண திருப்தி அடைய உன்னையும் என்னையும் பேரின்ப நதியினாலே நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்க ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் அவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 5 அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. மிக அற்புதமான ஒரு சத்தியம். இந்த முழு வேதாகமத்திலே, மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளிலே மிக விசேஷமான வார்த்தை. மத்தேயு 5 அதிகாரம் 6வது வசனம். Matthew 5:6. சின்ன வார்த்தை தான். Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. அல்லேலூயா. இந்த நாள்ல யாரும் ஃபுல்ஃபில்லாவே ஆவறதில்ல இல்லையா? இந்த நாள்ல யாரும் திருப்தியாவே ஆவறதில்ல, ஃபுல்ஃபில்லாவே ஆவறதில்ல. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. மாத்யூ 5 அதிகாரம் 6வது வசனம். ஒரே ஒரு வசனம் தான். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், நீதியின் தேவன் மேல் பசிதாகமா இருக்கிறவர்கள், சத்திய தேவனாகிய வேதத்தின் மேல் பசிதாகமா இருக்கிறவர்கள் யாரா? பாக்கியவான்கள், அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் அன்பானவர்களே, நீங்க யாருக்கு என்ன வேணா செய்து பாருங்க, என்ன வேணா கொடுத்து பாருங்க, அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க. என்ன பண்ணி பாருங்க. 10 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் வாங்க, 50 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் வாங்க, 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் வாங்க, 1000 ரூபாய் கொடுத்து பாருங்க, 2000 கொடுக்க கூடாதான்னு. ஒரு வீட்டையே எழுதி வைங்க, பக்கத்துல இருக்கிற காலி சைட்டை கொடுக்க கூடாதா அப்படின்னா திருப்தி அடையவே மாட்டாங்க. ஒரு வீட்டையே எழுதி வைங்க, பக்கத்துல இருக்கிற சைட் யார் கொடுக்க போற, அத்தையும் சேர்த்து கொடுத்துட கூடாதான்னு. மனுஷ வாழ்க்கையில திருப்தி அடைகிறது என்று முடியவே முடியாத காரியம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. இந்த நீதியின் தேவன் மேல், இந்த சத்திய வேதத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் வாஞ்சையா இருக்கிறவர்கள், தாகமா இருக்கிறவர்கள், விசுவாசியா இருக்கிறவர்கள், கொஞ்சம் சம்பாதிச்சாலும் சரி, நிறைய சம்பாதிச்சாலும் சரி, கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் நிறைய சாப்பிட்டாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, அவர்கள் திருப்தியா இருப்பார்கள். அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமன்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் தான் மற்றவர்களை திருப்தியாக்க முடியும், நாமும் திருப்தியா இருக்க முடியும். ரோமர் 12 அதிகாரத்துல மிக அருமையான ஒரு வாசனம் சொல்லுகிற 20வது வசனம் வாங்க. அங்க நாம நமக்காக மாத்திரம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நம்முடைய தேசத்துக்காக, நம் லைன்ல இருக்கிறவங்களுக்காக, நம்ம இருக்கிற வீட்டு ஓனருக்காக, அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். மத்தவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்களோ என்னமோ, நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை ஆசீர்வதித்த தேவன், ஆத்தும தாகத்தை நமக்கு கொடுத்த தேவன், அவர்களுக்காக நம்ம பரிதவிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களையும் நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ரோமர் 12 அதிகாரத்துல 20 வசனம் 12:20. Instead, as the scripture says, if your enemy is hungry, feed him. If he is thirsty, give him a drink. For by doing this, you will make him
burn with shame. புரியுதா அந்த வசனம்? பாருங்க, தமிழ்ல படிங்க. அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால், நல்லா கவனிங்க, யார் பசியா இருந்தா? சத்துரு. நார்மலா இருக்கிறவங்க இல்லைங்க. நம்ம வீட்டு சொந்த பந்தங்க எப்பவும் வந்தா வராங்க, எப்பதான் சாப்பிடுறாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்பவும் வராங்க, எப்பவும் சாப்பிடுறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவனுக்கு உன்னால் முடிந்த போஜனத்தை கொடு. அவன் தாகமாயிருந்தால், அவன் ஒருவேளை தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, அவனுக்கு பானத்தை கொடு. அவனுடைய தாகத்தை தீர்க்கிற வசனத்தை சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணி உன்னால் முடிந்த காரியங்களை சொல்லு. நீ இப்படி செய்வதனால், நீ மற்றவர்களுக்கு இப்படி நாம செய்கிறதுனால அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குளிப்பார். ஒருவேளை அவன் நரக ஆக்கினை தண்டனைக்கு போவானே ஆகில் அவனை அந்த நரக தண்டனையிலிருந்து அவனை விடுதலையாக்கி அவன் தலையில வாழை இலையை வைப்பாய். அவனுக்கு குளிர்ச்சியை கொடுப்பாய். அவனுக்கு நீ சமாதானத்தை கொடுப்பாய். அவனுக்கு நீ நிம்மதியை கொடுப்பாய். இன்னை வரைக்கும் அந்த கோபத்தையும் அந்த எரிச்சலையும் அந்த பொறாமையும் அப்படியே நம்ம உள்ளத்துல இருந்தா மற்றவனை பருவத்துக்கும் வர வைக்க மாட்டோம், நாமளும் போக மாட்டோம். இத நான் சொல்லுங்க, பைபிளே சொல்லுது. பாருங்க, இங்க சொல்றாரு சத்துருவா இருக்கிறவர்கள். சத்துருனா யாரு? பிசாசுக்கு அர்த்தம் வேண்டாம். பிசாசு தான் முதல் சத்துரு இல்லையா? முதல் சாத்தான் யாரு? பிசாசு தான், டெவில். அவனுக்கு அடுத்த சத்துருக்கள் அப்படின்னு சொன்னா பிசாசுடைய எண்ணங்களை உடையவர்கள், பிசாசுடைய காரியங்களை உடையவர்கள், பொறாமை உடையவர்கள், எரிச்சல் உடையவர்கள் இல்லையா? தேவையில்லாத காரியங்களை பேசுகிறவர்கள், பிசாசை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பசியா இருந்தார், அவனுக்கு ஏதாவது கொடு. அவன் தாகமா இருந்தால் இந்த சத்திய வசனத்தை சொல்லி உன்னிடத்தில் இருக்கிற கொடுத்து தாகத்தை தீர்த்து விடு. அப்பொழுது ஒருவேளை அவன் நரகத்திற்கு பாத்திரனா இருந்தாலும் கூட அவன் பரிசுத்தமான பரலோகத்துக்கு வருகிறதுக்கு உன்னால ஒரு வழியை தேவன் உண்டாக்குவார். அல்லேலூயா. அவன் தலையின் மேல் ஒரு குளிர்ச்சியான ஒரு தழலை வைப்பாய், ஒரு இலையை வைப்பார், சமாதானம் பண்ணுவாய், அவனுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்கவே இல்லை. என்னுடைய சம்பவம் என்ன தெரியுமா? 10:25 வாங்க சீக்கிரம் வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோகத்துல நடக்கிற ஒரு சம்பவம். நியாய தீர்ப்பு நாட்கள்ல ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது வெள்ளாடையும் செம்மறியாடையும் பிரித்து விடுவார் என்று சொல்லி மற்ற 25 அதிகாரத்துல 30வது வசனத்திற்கு மேற்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் படிச்சுனே வாங்க. அப்போ அங்க ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்வார், என் பிதாவின் சித்தத்தை செய்தவர்களே வாங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ளே அப்படின்னு சொல்வார். என் பிதாவின் சித்தத்தை செய்யாதவர்களே, சாத்தானுக்கும் சாத்தானுடைய கூட்டத்தில் இருந்து சத்துருவா இருந்தவர்களே, ஆக்கினி நல்ல நரகத்திற்கு போங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் மத்த 25:25 35 அங்க என்ன சொல்றார் பாருங்க. நீங்க நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இப்ப மேல படிக்கப்பட்ட அந்த வாசகம் இருக்குது இல்லையா? அந்த வாசகத்திற்கு ஒத்த ஒரு வாசகம் பாருங்க. என்ன சொல்றாரு? I was hungry and you fed me, thirsty and you gave me a drink. I was a stranger and you received me in your home. ஆமென். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு சொல்றாருங்க, நியாய தீர்ப்பு நாட்கள்ல நாளைக்கு உன்னையனையும் பார்த்து சொல்லணும். அப்படி ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொன்னோம். இந்த ஆண்டையில பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரி ஊழியக்காரிய நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும். என்ன சொல்றாரு? பசியா இருந்தேன் நான், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், எனக்கு சாப்பிட போஜனம் நீங்கள் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், நான் அந்நியனாய் புறஜாதியாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், என்னை உங்களுடைய வீட்டிலே சேர்த்து எங்களுக்கு ஒதுக்க இடம் கொடுத்தீர்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தை பார்த்து வலது பக்கத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்த எல்லாரும் கேட்பார்களாம், ஆண்டவரே நீர் எப்போது ஆண்டவரே தாகமா இருந்தீர், நீர் எப்போ ஆண்டவரே
பசியா இருந்தீர், நீர் எப்போ ஆண்டவரே ஆடை இல்லாத இருந்தீர், நீர் எப்போ ஆண்டவரே வியாதியா இருந்தீர், நீ எப்போ ஆண்டவரே அனாதியா இருந்த சொல்ல காரியங்கள் எல்லாம் வருது இதுல. அப்ப ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொல்வாராம் நியாய தீர்ப்பு நாட்கள்ல, நீங்க மற்றவங்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க ஆத்தும தாகம். இதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் இருந்து நான் தாகமாக இருக்கிறேன் என்று 5வது வார்த்தையை உரக்க சத்தத்தோடு கூட செய்தார். அவர்கள் எல்லோரும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் என்று சொல்லி கசப்பு காடியை அவர்களுக்கு கொடுத்தார். அதையும் தேவன் இயேசு ருசி பார்த்தார். ஏன் நீங்கள் கசப்பை ருசி பார்க்க கூடாது? கசப்பான வாழ்க்கை வாழக்கூடாது, அசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடாது, அநியாயமான வாழ்க்கை வாழக்கூடாது, கசப்பான வாழ்க்கை வாழக்கூடாது, மற்றவங்களுக்கு கசப்பான வாழ்க்கை நீ நான் வாழக்கூடாது என்று சொல்லிதான் அந்த கசப்பு காடியை கூட ஆண்டவர் ருசி பார்த்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். மாணவர்களே, மற்றவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். இந்த கடைசி ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரலோகத்திலே ரெவல்யூஷன் 7th chapterல 16th word அங்க பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியம் இது. புனித யோவானுக்கும் தேவ தூதர்களுக்கும் நடக்கிற விசேஷமான ஒரு சம்பவம். அங்கே தேவ தூதர்களும் யோவானும் நம்ம எல்லாரும் பார்த்து சொல்லுகிறதான விசேஷமான காரியம். ரெவல்யூஷன் 7th chapterல 16th word என்ன சொல்லுது பாருங்க. கடைசி பரலோக வாழ்வு இதாங்க. கடைசி பரலோகத்தில் எப்படிதான் இருக்கும்? நீங்க வேணா 9ல இருந்து நீங்க படிச்சுனே வாங்க. அங்கே சகல விதமான சாதியார், குலத்தார், கோத்திரத்தார், வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய், குருத்தோலை கையில ஏந்தினவர்களாய், சிங்காசனத்தில் வீட்டிற்கு கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக மகிமையும் மகத்துவம் ரட்சிப்பும் உடையவரே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி போற்றி ஆராதனை கொண்டிருக்கிறார்கள். என்னவே கூடாத அளவுக்கு திரளான கூட்டத்தார், சகல விதமான சாதியார், குலத்தார் இருந்தார்கள் என்று சொல்கிறது. அவர்கள் மத்தியில தான் ஆண்டவர் பேசுகிற இந்த ஒரு வார்த்தை என்ன சொல்லுது? Never again will they hunger and thirst, neither sun nor any scorching heat will burn them. கடைசி பரலோக வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? அழைக்கப்பட்ட அநேகருக்கு, ஆத்தும தாகத்தோடு வாழ்கிற அநேகருக்கு. இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போனா போதும், அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாரா இருந்தாலும் அவங்களை ரட்சிங்க. நம்ம போயினே இருப்போம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் சண்டை வரும், சத்தம் வரும். ஆண்டவரே, அங்க விபத்து நடந்துருக்குது, ஆண்டவரே யாருக்கும் ஒன்றாக கூடாது. ஆண்டவரே, ஆஸ்பத்திரிக்கு போற எவ்வளவு பேர், ஒருத்தருக்கு தான் ஜெபம் பண்ண போறோம். அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே நீங்க தொடுங்க. ஆண்டவரே, அதான் நம்முடைய ஜெபம், அதான் ஆத்மா தாகம். ஆக பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாம செய்கிற அந்த ஜெபத்தினுடைய கடைசி பலன் என்ன தெரியுமா? இதோ பாருங்க, படிக்கிறாங்க இங்க. கடைசி காலத்துல பரலோகத்தில் நடக்கிற அந்த சம்பவத்தை முன்கூட்டியே உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. யார் இவர்கள்? இவர்கள் தான் ஆத்தும தாகத்தோடு கூட வந்தவர்கள். மகா உபத்திரவத்தின் மத்தியிலே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தோய்த்து இங்க வந்திருக்கிறவர்கள் என்று சொல்லி தேவதூதன் சொல்றார். சொல்லிட்டு தான் இந்த வசனம் சொல்லுது, இனி இவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது நித்திய ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் ஒளியிலே இரவும் பகலும் தேவனை ஆராதனை செய்து கொண்டு இருப்பார்கள். இந்த ஆத்தும தாகத்துக்கு தாங்க உங்களையும் நம்மை அழைக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் கண்களை ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், ஆத்தும தாகத்தோடு கூட ஆண்டவரே சிலுவையிலிருந்து பேசின 5வது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாகமாய் இருக்கிறேன் என்று ஆத்தும தாகத்தோடு கூட எங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன். நாங்கள் எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிவை ஆண்டவரே நித்திய பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி எங்கள் எல்லாருமேலும் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும், எங்கள் குடும்பங்களும், எங்கள் சந்ததியும், எங்கள் சந்தானமும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அண்டை வரணும் ஆண்டவரே. பேரின்ப நதியிலே நாங்கள் முழுகணும் ஆண்டவரே. எங்கள் ஆத்தும தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி
சிலுவிலிருந்து எங்களுக்காக 5வது வார்த்தையாக தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆத்தும தாகத்தை கொண்டு நீ சொன்னீர் ஆண்டவரே. அதற்காய் கூடி நன்றி ஆண்டவரே. நாங்களும் அநேகருக்கு ஆத்தும தாகத்தோடு கூட உடைய சத்தியத்தை சொல்ல விசுவாசிகளாய் மாற்ற நாங்கள் பரலோகத்துக்கு வரும்போது அநேக ஆத்துமாக்களை அழைத்து வருகிறவர்களாய் எங்களை மாற்றுமாங்க. நாங்கள் யாருக்கெல்லாம் உம்மை பற்றி சொல்லுகிறோமோ அவர்கள் உம்மை விசுவாசிக்கிறவர்களாய் நீங்கள் மாற்றினார்கள். இந்த இடம் நிரம்பி தக்க ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து உட்காரக்கூட இடமில்லாத அளவுக்கு வருகின்ற நாட்கள் அநேக ஆத்துமாக்களை நீர் அழைத்து வருகிறதற்காக கோடி நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப கூட்டத்திற்கோ எங்கள் குடும்பங்களுக்கோ விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான சதி திட்டங்களை சத்துருக்களை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அப்புறம் தள்ளும் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் உனக்கு வாய்க்காதே போகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. தேவன் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொண்ட தேவன். எங்களோடு கூட இருக்கிறமைக்காக கோடி நன்றி ஆண்டவரே. கோடி நன்றி. இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபித்தோமோ, எந்த ஊழியக்காரர்களால் ஜெபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரங்களை வைத்து ஆத்மா தாகத்தோடு வாழ்கிறவர்களாய் நீர் மாற்றுமான். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஆத்மா தாகத்தோடு கூட நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருடைய வலது கை இதயத்தின் மேல் வைத்து தாகத்தோடு ஆத்ம தாகத்தோடு கூட சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்தடுத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நம்ம மாறு வரைக்கும் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றிற்காக ஆண்டவர் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசின சிலுவையின் வார்த்தைகள், முத்தான வார்த்தைகள். 5வது வார்த்தை என்ன வார்த்தைமா? நான் தாகமாய் இருக்கிறேன். இன்று பேசின வார்த்தை நான் தாகமாய் இருக்கிறேன். நம் தாகத்தை தீர்க்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆகவே அன்று சமாரியா பெண்ணின் தாகத்தை தீர்த்த தேவன் இன்று நம் ஒவ்வொரு தாகத்தையும் தீர்த்து என்ன சொல்கிறார்கள்மா? இனி இவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. ஆத்தும தாகத்தோடு இருப்போம். தேவன் நம் பசியும் தாகத்தையும் ஆற்றுவார். ஆகவே நம்ம எல்லாவற்றுக்கும் இந்த தாகத்தை தீர்க்கிறவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆக ஒரு நன்றி பாடல், அடைக்கலமே நீதான் இயேசுவே, என் ஆதாரம் நீதான் இயேசுவே என்று சொல்லி நன்றி பாடலை பாடி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாவமுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நம்ம கை தட்டி நன்றி சொல்லி பாடலாம். அடைக்கலமே நீதான் இயேசுவே, என் ஆதாரம் நீயே இயேசுவே. அடைக்கலமே நீதான் இயேசுவே, என் ஆதாரம் நீயே இயேசுவே. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு என் ஆராதனை. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாமே கூடுமையா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாமே கூடுமையா. இந்நாள் வரை என்னை நடத்தினீர், எபினேசு நீதானையா. இந்நாள் வரை
என்னை அழைத்தீரே எபினேசர் நீதானையா ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆசிரியமும் ஆசிரியமும் நீனே இருக்கிறா நன் ஆதாரமும் நீனே இருக்கிறா ஆசிரியமும் நீனே இருக்கிறா நன் ஆதாரமும் நீனே இருக்கிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் ஆசிரியம், நம் ஆதாரம், நம் அடைக்கலம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இதெல்லாம் நமக்கு நடக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து தியானித்து அதன்படி நடக்கும்போது நம் பசியை ஆற்றுவார், ஆத்துமா தாகத்தை நம்மிடத்திலிருந்து சந்திப்பார். ஆகவே வருகை தந்த ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி. ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. தாகத்தோடு இருங்க. தேவன் தாகத்தை தீர்ப்பார். எல்லா